வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கே ஜீவகாந்தத்தின் நன்மைகள் பற்றி அருள் தந்தை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத தான் இந்த பகுதியில் பதிவு செஞ்சுருக்கிறோம். ஜீவகாந்தம் அதிகமாக தூய்மையாக இருக்கிறவங்க உணவு சமைச்சா அந்த சாதம் பிரசாதமாக இருக்கும். அவங்க சொல்லக்கூடிய சொற்கள் அதை கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அவங்க வீடே ஒரு கோயிலாக இருக்கும். அப்படிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த பகுதியில் சொல்கிறாங்க. இந்த இட்லி மாவு கரைச்சி வச்சா சிலருக்கு டக்குன்னு புளிச்சிரும், சிலருக்கு 2 நாள் ஆகும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த பகுதியில் ரொம்ப சுவாரஸ்யமாக சுவாமிஜி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் ஜீவகாந்தத்தை தவறான வழியில் பயன்படுத்துகிற மாந்திரிகர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இறுதியில் சொல்லி முடிக்கிறாங்க. அதனால் ஜீவகாந்தத்தை ரொம்ப தூய்மையாகவும் நல்ல முறையிலையும் நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற கருத்தை தான் இந்த பகுதியில் முன்வைக்கிறாங்க மகரிஷி. இந்த அன்பர்கள் கூர்ந்து கேட்டு பயன்பெற வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதில் கமெண்ட்ஸ் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அறிந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. உடல் முழுவதும் இந்த உயிராற்றல் இருப்பதனால உயிர் சூழல் எப்பொழுதும் அது விரிவலை ஏற்படுத்தி நம்ம உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுத்த வெளியில அது கலந்து காந்தமாகி ஜீவகாந்தமாக இருக்கு. இப்போ கையை நீங்கள் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். காலையிலேயே நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. அதுலேருந்து நல்லா தெரியுது இல்லையோ உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி இருக்குதுன்னுட்டு. அதே சக்தி இப்போ கையில் அப்படி மனசில் மனம் என்பதில் ஒரு டேங்கில் தண்ணி இருக்குது. எந்த குழையை திருப்பினாலும் அந்த குழைய மூலமாக வருது பாருங்க. அந்த குழாய் மூலமாக அதே போல குழாயை போல உள்ளது மனம். மனதை எங்கே நிறுத்துறீங்களோ அந்த இடத்துல அது மாறி வெளியாகும் காந்த சக்தி. அதே போல விரல் அப்படி கொண்டு போனோமா மனம் இங்க விரல் முனையில வச்சா அந்த விரல் முனையில அந்த காந்த சக்தி வெளியேறி அப்போ உணரும். இதேதான் இப்போ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு நல்ல உணவுப் பொருள் கொடுக்குறோம்னு வச்சுங்க. இந்த கையினால கொடுக்குற போதே அந்த கருத்தும் கையும் அப்படி சேர்ற போது அந்த உணவுப் பொருள்லையும் இதே மேக்னட்டிக் அலை வீசும். உங்களுடைய கருத்து, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய வாழ்த்து எல்லாமே சேர்ந்து அந்த உணவை தூய்மையாக்கி விடும், மேன்மையாக்கி விடும். அதாவது பிரசாதம்னு சொல்லி நல்லவங்களாக இருந்தால் அதை வாழ்த்து கொடுக்க சொல்லி சொல்றதெல்லாம் அவ்வளோதான். அந்த வாழ்த்துலேயே அந்த அலை அதில் பாஞ்சிடும். இன்னும் ஒரு வகையை சொல்றேன். யார் ஒருவருக்கு இந்த ஜீவகாந்த சக்தி கூடுதலாக இருந்தோ அவர்கள் ஒரு சமைக்கிறாங்க, பார்த்து கொண்டு தானே சமைக்கிறாங்க, கையை தொட்டு தானே சமைக்கிறாங்க. அந்த பொருளுக்கு சுவை ஜாஸ்தி ஆகிடும், உடல் நலம் கொடுக்கும். ஏன்னா இந்த இன்னொரு இதுவா எப்படி உணரலான்னா, இட்லி மாவு கரைச்சி வைக்கிறோம். எல்லாரும் கரைச்சா புளிக்கிறது இல்லை. சிலர் கரைச்சாக்கா புளிக்குது, சிலர் கரைச்சா புளிக்குது. காரணம் தெரியுமா உங்களுக்கு? யாருடைய உடல்ல ஜீவகாந்த சக்தி அதிகமா இருக்குதோ அவங்க கரைச்சா புளிக்காது. ஏன்னா அந்த ப்ரொடெக்ஷன் அங்க வருது. இந்த ஜீவகாந்த சக்தியில பாதுகாப்பு வருது. கொஞ்சம் நாள் ஆகும், 2 நாள் ஆகணும்னு வச்சுங்களேன். ஒரு நாள்ல புளிக்கிறது 2 நாள் ஆகும். அப்ப அதுல இருந்து நல்லா தெரியுதல். அதே போல ஒன்று வச்சு ஒரே குடும்பம், மாமியார், மருமக, பெண்ணு 3 பேர் இருக்காங்க. உங்க குடும்பத்திலேயே வச்சுங்க. நீங்க எங்கேயோ போயிட்டு வரீங்க, சமைக்கிறாங்க, இங்க சாப்பிட்றீங்க. அந்த சமையல் யார் செய்தாலும் அந்த பொருளை கொண்டு அதே மசாலாவை கொண்டு தானே அதே அடுப்பில் தானே செய்திருக்கணும் இந்த 3 பேர்ல. ஆனா உங்களுக்கு சரியா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமையல் யார் செய்ததுன்னு நல்லா தெரியும் உண்மையாகவே. அப்போ ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு பொருள்லையும் அந்த ஜீவகாந்த அலையின் காரணமாக அதனுடைய தன்மாற்றம் உண்டாகும்.
அத்தகைய மாற்றத்துக்கு நம்ம உடலை, நம்முடைய மனதை ஒரு தூய்மையாக வைத்து கொண்டோமானா நாம் பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் புதுமையடையும், புனிதமடையும். அதே போல நாம் பேசக்கூடிய சவுண்டு வருது பாருங்க, அந்த சவுண்டு போய் தொட்டாலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய அலையில அவர்களுடைய அலையும் திரும்பும். அதனால்தான் சொல்றது, நல்லாரை பார்க்கிற போது அதுவும் நல்லது, அப்புறம் நல்லார் சொற்கேற்பதும் நன்றி என்றது இந்த அலைதான். அந்த அதே போல எண்ணம் அவங்க வாழ்த்துறாங்க சொன்னா அந்த வாழ்த்தும் அப்படிதான். எனவே அந்த முறையில் இந்த ஜீவகாந்த சக்தி எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நாம் பயன்படுத்துறோம் என்று தெரிந்து, இந்த சக்தி அதிகமாக சேமிக்கக்கூடியது முக்கியமான அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், அதாவது ஜீவ வித்து குழம்ப அதிகமாக ஒரு வேடிக்கையாகவோ அல்லது இன்பம்னு சொல்லி அதிகமாக வெளிப்படுத்தாத, எப்போ சர்ப்ளஸ் இருக்குதோ அது வரைக்கும் உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே வெளியேற்ற போதுதான் வறட்சி ஏற்படுது. அந்த வறட்சி ஏற்பட்டுனா, ஜீவ வித்து குழம்புல வறட்சி ஏற்படுத்தினா உயிர் சக்தி குறையும். உயிர் சக்தி குறைஞ்சா ஜீவகாந்த சக்தி குறையும். அவர்களாண்ட நினைவாற்றல் குறையும், அறிவாற்றல் குறையும், உடலாற்றல் குறையும். ஏதாயிலும் நோய் இருந்ததுன்னா அந்த நோய்கள் ஜாஸ்தியாகும். ஆகவே அந்த முறையில பார்த்தா ஜீவகாந்த சக்தியை ஒரு நல்ல முறையில வச்சுக்கணும். அதன் பிறகு அதை செலவு பண்றது இருக்குதே, அளவோடு தான் செலவு பண்ணணும். இது தெரிஞ்சு நல்லதுக்கே செலவு பண்றோம். பிறருடைய உள்ளத்துல இனிமையை ஊற்றுவதற்கே நல்ல ஏதோ ஒரு வேலையை செய்ய சொல்றீங்க. ஏற்கனவே அவங்க செய்து கொஞ்சம் சோர்வு அடைகிறாங்க. அந்த சமயத்தில் ஆனா தவிர்க்க முடியாத சொல்லணும், சரி அதுக்கப்புறம் போகலாம், அங்க இரு செய் அதை சொல்றதுக்கு தயவுசெய்து அதையும் செய்துட்டு போ சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வேலைதான் எடுறீங்க. அந்த சொல்லுல உள்ள கனிவு, அந்த கனிவுல ஏற்படக்கூடிய மனம், அதுல நட்பு உருவாகும். இல்லைன்னா அதிகாரத்துல வெறுப்பு உருவாகும். அதனால்தான் கமெண்ட் டிமாண்ட் இந்த மூன்றும் வேண்டான்னு சொல்றேன். கமெண்ட்னா மூன்றாவது, அதாவது ரெண்டு பேரு நின்று பேசிக்கொண்டிருக்க மூன்றாவது ஆளை பற்றிய வர்ணனை. என்ன அப்படிதான் அதை செய்தாங்க, இதை செய்தாங்க, இதை செய்தாங்கன்னுட்டு மூன்றாவது ஆளுடைய கேரக்டரை பற்றி இழிவாக பேசிக்கொண்டே இருப்பது கமெண்ட். அது எது வரைக்கும் நீங்க செய்யறீங்களா நம்ம உடல் சக்தி வேஸ்ட் ஆயிடுதான் இருக்கும். ஏன்னா ஒரு கெடுதலை பற்றி பேசும்போதே நம்முடைய ஜீவகாந்த சக்தி கேடடையுது. இப்போ மாந்திரிகள் இருக்காங்களே, அவங்க ஒரு ஆளை கூட கொண்டுடுறாங்கன்னு வச்சுங்க. அதாவது தன்னுடைய ஜீவகாந்த சக்தியை விஷாலையாக மாத்துறதுக்கு அதுக்குரிய சில பயிற்சி, அதுக்குரிய காலம் இதெல்லாம் வச்சுட்டு செய்து இந்த தன்னை விஷமாக்கி கொண்டு அந்த விஷத்தை தான் அங்க கொடுக்குறாங்க. நாலாவட்டத்துல என்ன ஆகும், அதே விஷம் ஒரு கால அளவுல தான் அவனுக்கு தாங்க இந்த உடல், அந்த உடலை மாற்றும். அது மாத்திரம் இல்லாத அந்த மாதிரி மாந்திரீகத்துல பிறரை கெடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்ல பாருங்க. இப்போ பாவையை செய்து வச்சு அது மேல அந்த கெடுதல வேண்டிய காரியமெல்லாம் செய்யற போது இவனுடைய மனைவி இன்னும் ஒரு வெளியே போனாரு, இன்னும் வரக்கானாமே, சாப்பிடணுமே நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த அன்பான எண்ணம் வருத, அந்த எண்ணத்துல இவனுக்கு அவங்களுடைய எண்ணம் வரும். இந்த முள்ளு எடுத்து குத்துற போது எதிரி மேல மனம் வச்சு இல்லையே அவன் செய்யணும். அதுக்கு பதிலாக இவங்க நினைக்கிற போது அவன் எண்ணம் வராது, மனைவனுடைய எண்ணம் வரும். போச்சு அந்த உடம்பு. அது மாதிரி அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் கெட்டு போவாங்க, நண்பர்கள் எல்லாம் செத்து போவாங்க, உடல்நலம் கெட்டு போகும், குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் பாதிக்கும். அதனால அந்த கேடான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது. அதெல்லாம் அப்படி எல்லாம் பார்க்கிற போதுதான் ஜீவகாந்த சக்தியினுடைய பெருமை நல்ல விளங்கும். அதை தூய்மையாக வச்சு கொள்ளலாம். நமக்கு ஒண்ணு யாரையும் கெடுத்து நம்ம வாழ வேண்டியதில்லை, அது போதும். ஆகவே அந்த முறையில் இப்போ நீங்க இந்த ஜீவகாந்த சக்தியை மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டு இந்த உங்க வீடு இருக்கு பாருங்க, அந்த வீட்டையே ஒரு தெய்வீக அளவீசும் ஆலயமாகவே வச்சுக்கலாம். அந்த முறையில நீங்கள் அந்த மாதிரி தவம் செய்து நல்ல எண்ணத்தோடு இருக்கிற போது அங்க உள்ள சூழ்நிலையே மாறிடும். குழந்தைகளெல்லாம் நல்ல மாதிரியாக வளருவாங்க. வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க கூட உங்களுக்கு நட்பாகவும்
உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒத்தாசையாகவும் அமைவாங்க என்று கூறி ஜீவகாந்த சக்தியினுடைய பெருமையை உணர்ந்து அதை நல்ல மாதிரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம். சுத்தவெளி என்பது பூரணமானது, வற்றாயிருப்பு, பேராற்றல். அதைவிட ஆற்றல் உள்ள பொருள் பிரபஞ்சத்தில் இல்லை. ஆகையினால அதுவே பெரிய ஆற்றலாக இருக்கிறது. பேரறிவு அதை விட நுண்ணிய அறிவுடையது, விரிந்து எல்லாவற்றிலையும் இயங்கி அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, வேறொன்றும் இல்லை. அதேதான் அப்பா. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.